السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم يكون في آخر زمان دجالون كذابون يأتونكم من الأحاديث بما لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم وإياهم لا يضلونكم ولا يفتنونكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீது வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மம்போ சலாஹ் அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியமிகு நிர்வாக பெருமக்களே, சங்கைமிகு மம்போ சலாஹ் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் கிபுலா அவர்களே, மேலும் மம்போ சலாஹ் அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு பொன் விழாவில் பங்கு பெறச் செய்து ஃபிக்ஹ் ஆய்வரங்கம் என்கிற இந்த ஆய்வரங்கத்தில் சில முக்கிய சட்டங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மம்போ சலாஹ் அரபிக் கல்லூரிக்கும் மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்திற்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆய்வரங்கத்தினுடைய தலைப்பு ஃபிக்ஹ் ஆய்வரங்கம். ஃபிக்ஹ் என்றாலே முதலில் ஞாபகத்துக்கு வருவது இல்மும் பில் அஹ்காமி ஷரஇய்யா அல் அமலியா, அமல் சார்ந்த ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றிய ஞானம். விரிவாக தாரீஃபு போகல, சுருக்கி சொல்றேன், நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால. ஆமா, அமல் சார்ந்த சட்டம். இஸ்லாத்துல 2 வகையான சட்டம் தான். ஒன்று கொள்கை அகீதா சார்ந்த சட்டம், இன்னொன்று அமல் சார்ந்த சட்டம். இந்த அமல் சார்ந்த சட்டங்களுக்கு பிரபல்யமான ஒரு பெயர் தான் ஃபிக்ஹ். ஆமா, இது ஃபிக்ஹ் அக்பர். அப்ப இது என்ன ஃபிக்ஹ் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொள்கை சார்ந்த சட்டங்களுக்கு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க, அல் ஃபிக்ஹுல் அக்பர். உண்மையான ஃபிக்ஹ், பெரிய ஃபிக்ஹ் எதுதான்? கொள்கையை பற்றிய ஞானம். ஏனென்றால் ஏன் அவங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு அக்பர், அல் ஃபிக்ஹுல் அக்பர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா, இந்த சின்ன ஃபிக்ஹ் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய அமல் சார்ந்த சட்டங்கள் தொழுகையா இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், ஆக அமல் சார்ந்த எந்த சட்டங்களாக இருக்கட்டும், இது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த பெரிய ஃபிக்ஹ் இருக்கு பாத்தீங்களா, கொள்கை, அந்த சட்டம் சரியா இருக்கணும். அது சரியாகல அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நாசமா போயிடும். அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெயரிட்டதை போன்று இந்த ஃபிக்ஹ் ஆய்வகத்திற்கு தோதுவான ஒரு தலைப்பை தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதோடு அதில் மிக முக்கிய சில செய்திகளை நான் பதிவு செய்கின்றேன். டைம் போயிட்டு இருக்கு. அகீதா எனும் ஆணிவேர். இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அசல் அடிப்படையே அகீதா தான், கொள்கை தான். அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு எச்சரிக்கைகள், பிற்காலத்தில் எப்படியெல்லாம் கொள்கை வேறுபாடு வரும், மாறுபாடு வரும், அது நம்ம கொள்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு எச்சரிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று வ இன்ன பனி இஸ்ராயில் தஃபர்ரகத் அலா சின்தைனி வ 70 மில்லா. பனூ இஸ்ரவேலர்கள் யூதர்கள்
அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். அவர்களுடைய மத கொள்கையிலே ஒத்தஃப்தரிக்கு உம்மத்தி அலா 73 மில்லா, என்னுடைய உம்மத் எனது சமூகம் 73 சமூகமாக பிரிவுகளாக பிரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எல்லோரும் நரகவாசிகள் ஒரு கூட்டத்தை தவிர அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார், சோழ கூட்டம் யார்? மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என் சஹாபாக்களும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ, எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கை உடையவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கவாசி என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பல்வேறு கிதாபுகளில் வெவ்வேறு வார்த்தைகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க எச்சரிக்கை செய்றாங்க, பனூ இஸ்ரவேலர்கள் யூதர்கள் 72 கூட்டங்கள் என்றால் இந்த உம்மத்தில் அதே 72 கூட்டம் வரும். 73 வருது இல்ல, அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், மிச்சம் 72 வழிகேடு. வழிகேடு என்றோடு நிறுத்தி விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க எல்லோரும் நரகவாசிங்கறாங்க, நரகத்தில் போய் விழுவாங்கங்கறாங்க. என்றால் எந்த அளவுக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒண்ணு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல எச்சரிக்கை செய்றாங்க. என்ன எச்சரிக்கை செய்றாங்க அப்படின்னு சொன்னா, யகூனு ஃபி ஆகிரி ஜமானி தஜ்ஜாலூன் கذாபூன், கடைசி காலகட்டத்திலே பெரிய பெரிய குழப்பவாதிகள் பொய்யர்கள் தோன்றுவார்கள். யதூனக்கும் மினல் அஹாதீஸி பிமாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய பல செய்திகளை மார்க்கம் என்கிற பெயரிலே, கொள்கை என்கிற பெயரில் உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள். ஃபஇய்யாக்கும், உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அவங்க கொண்டு வரும்போது ஏத்துட்டு போயிடாதீங்க. ஃபஇய்யாக்கும், உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். வஇய்யாஹும், அவர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன். இந்த மாதிரி வழிகெடுக்க கூடாது மக்களை. லா யுதில்லூனக்கும் வலா யஃப்தினூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடக் கூடாது, ஃபித்னாவில் ஆழ்த்தி விடக் கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் எவ்வளவு எச்சரிக்கை செய்றாங்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க, இந்த உம்மத்தை வழி நடத்துறாங்க, எப்படி இருக்கணும் சொல்றாங்க. இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கற்றுக் கொடுத்தது எது? ரெண்டு சட்டம் இருக்குது. ஒரு அகீதா சார்ந்த சட்டம், இன்னொன்று அமல் சார்ந்த சட்டம். 2 சட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு, சஹாபா பெருமக்களுக்கு முதலில் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஹதீஸில் வருகிறது, ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹனு ஃபித்யானுன் ஹஸாவிரத்துன், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அந்த நிலையில் நாங்கள் இளம் வாலிபர்களாக இருந்தோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம்? ஃபதஅல்லம்னல் ஈமான கபுல அன் நதஅல்லமல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை கற்பதற்கு முன்பாக முதலில் ஈமானைத்தான், கொள்கையைத்தான் கற்றுக்கொண்டோம். சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், அதற்கு பிறகுதான் நாங்கள் குர்ஆனையே கற்றுக்கொண்டோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, அதன் மூலம் எங்கள் ஈமான் எங்களுக்கு அதிகரித்தது, அதிகமாக கிடைத்தது என்று ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் பல ஹதீஸ்களை பதிவு செய்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் குர்ஆனை பொறுத்த வரைக்கும், குர்ஆன்ல எல்லா சட்டமும் இருக்குது, அதை சரியா விளங்கணும். முதல்ல ஈமான் சரியா இருந்து அதை அணுகுனாதான் அதை சரியா அணுக முடியும். எழுத்திருப்பிலேயே இன்னைக்கு உள்ள வஹாபிஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கேன்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல ஈமான கத்துக்க, எந்த வடிவத்தில் கத்துக்குமோ அதை கத்துக்க, அதுக்கு பிறகு குர்ஆனை திறந்து பாருண்டு. இப்ப அதனால தான் இவன் அந்த ரூட்டை மாத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தஅலீம் செஞ்சாங்க, எப்படி மார்க்கத்தை போதிச்சாங்க? முதலில் கொள்கைக்கு அப்புறம் தான் அமல், குர்ஆன் இரண்டாவது தான். இன்னைக்கு எல்லாம் குரூப், இன்னைக்குள்ள வஹாபிஸ் எப்படி மாத்துதுன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கத்துக்காத, நமக்கு எல்லாம் குர்ஆன்ல இருக்குது, நமக்கு எல்லாம் ஹதீஸ்ல இருக்குது, நீ இதை படி, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வடிவத்தில் இவன் குர்ஆனை அணுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வை எப்படி விளங்கணும்னு தெரியல, ஈமான் தெரியல. ஈமான்னாலே அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நம்பணுமோ, வானவர்களை எப்படி நம்பணுமோ அப்படி நம்புறது தானே முக்கியமான ஈமான சொல்றேன். அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்பி குர்ஆனை அணுகணுமோ அப்படி அணுக தெரியல. அல்லாஹ்வுடைய தூதரை எந்த நம்பிக்கையை நம்ம அணுகணுமோ குர்ஆனை அப்படி அணுக தெரியல. அப்படி அணுக தெரியாத காரணத்தினால் இன்று அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடாத, சிந்திக்க கூடாத பல விஷயங்களை கொள்கை என்கிற பெயரிலே இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நபிமார்களை பற்றி, இறை தூதர்களை பற்றி எப்படியெல்லாம் நாம் சிந்திக்க கூடாதோ, எப்படியெல்லாம் கற்பனை செய்யக்கூடாதோ, இந்த உம்மத்தில் கொண்டு போய் சேர்க்க கூடாதோ, அது போன்ற வழிகேடுகளை கற்பனை செய்து இந்த உம்மத்தில் கொள்கையாக பதிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு சும்மா சொல்லல. இன்னைக்கு நம்ம இமாம்கள் சாதாரண அறிஞர்களும் கிடையாது. 73 கூட்டம், ஒரு கூட்டம் சொர்க்கம், ஒரு 72 கூட்டம் வழிகேடு என்று ஸல்லல்லாஹு சொன்ன அந்த 72 கூட்டங்களையும் அடையாளப்படுத்தி, அவர்கள் கொள்கைகளை அடையாளப்படுத்தி, அந்த கொள்கைகளை எல்லாம் எப்படியெல்லாம் வழிகேடு என்பதையும் ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த சமூகத்தை பாதுகாத்தவர்கள் இமாம்கள். சுருக்கமாக 72 கூட்டத்தை விரிவா ஒன்னா சொல்லிட்டு போனாலே அரை மணி நேரம் ஆயிரும். ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்றதா இருந்தா ஒரு 73 கூட்டம் இருக்குது இல்ல. அதுல முஅத்தஸிலா பிரபலியமான கூட்டம் ஒண்ணு. இந்த முஅத்தஸிலாவுக்கு இன்னொரு பேர் கதரியா.
நீங்க ஷார்ட்டா விளைவிக்கலாம், மாணவர்கள் ரொம்ப ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். மொத்தம் முஅத்தஸிலா ஒன்னாவது, இரண்டாவது ஷியா. ஷியா கூட்டம் சொல்லுவாங்க. இந்த ஷியா கூட்டம் வந்து இன்னொரு பேர் ராஃபிலா, முத்தி போன ராஃபிலா ஆயிருவான், அதனால ராஃபிலான்னு பேரு. இன்னொன்னு ஹாரிஜியா, ஹாரிஜியா. ஹாரிஜியாவுக்கு இன்னொரு பேர் ஹரூரியா. ஹதீஸ்கள்ல இந்த வாசகம் வருது, ஹரூரியா. நாலாவது முர்ஜியா, முர்ஜியாவுக்கு இன்னொரு பேரு ஜபரியா. அஞ்சாவது முஅத்திலா, முஅத்திலாவுக்கு இன்னொரு பேரு ஜஹ்மியா. ஆறாவது முஷப்பிஹா, முஷப்பிஹாவுக்கு இன்னொரு பேரு முஜஸ்ஸிமா. மாணவர்களுக்கு அரபியிலே போயிட்டு இருக்கேன். அதுல முக்கியமா இந்த இடத்துல நீங்க தெரிய வேண்டியது இந்த முஷப்பிஹா. முஷப்பிஹாக்கு இன்னொரு பேர் என்ன? முஜஸ்ஸிமா. அதாவது படைப்பினங்களை அல்லாஹ்வோடு ஒப்பிடக்கூடியவர்கள், அல்ல அல்லாஹ் படைப்பினத்துக்கு கீழே இறக்கக்கூடியவர்கள். முஜஸ்ஸிமா அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க கூடியவர்கள். சுருக்கமா சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, ஜிஸ்ம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள். மொத்தம் 6. இந்த 6 தான் அடிப்படை. இந்த 72 கூட்டத்துல இந்த 6 தான் அடிப்படை. இந்த 6ல தான் ஒவ்வொன்றிலையுமே 12 கூட்டம் பிரியுது. அதனால கிளை 6 12ஆல பெருக்கிட்டீங்கன்னா 72 வந்துருச்சு. அவ்வளவுதான். அது உள்ளக்க இந்த 6னுடைய அசல் வேறு தான். இந்த 70 அந்த உள்ள 12லயே பிரிஞ்சுக்கிட்டே போகும். என்ன கொஞ்சம் முத்திக்கிட்டே போகும், அவ்வளவுதான். பிரியுது, கொஞ்சம் முத்தும், ஒண்ணுமே இல்லை. உதாரணமா ஷியாவை எடுத்துக்கங்க. ஷியா கொள்கை என்ன அவங்க கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் முதல் கலீஃபா. நபியுடைய குடும்பம் நேசிக்கணும், இது உண்மைதாங்க. நபியுடைய குடும்பம் நம்ம நேசிக்கணும், ரொம்ப மதிக்கணும், அது குர்ஆன் சொல்லுது, கட்டாய கடமை. ஆனா அந்த வடிவத்தில், அந்த போர்வையில் அந்த உம்மத்தை எப்படி வழிகெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவான். அவர் எப்படி முதல் கலீஃபா வரலாம்? திட்டுவான். உமர் ரலியல்லாஹு திட்டுவான். திட்டுறதை தாண்டி இந்த ஷியா கூட என்ன சொல்லு, அந்த அபூபக்கர் எல்லாம் காஃபிர், உமர் எல்லாம் காஃபிர்ன்றுவான். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, இது ஒண்ணா. இன்னொரு குரூப் பாருங்க, முத்துன்னு சொல்றேன்ல. இந்த ஷியால வந்து இது ராஃபிலா. ஷியா தானே இன்னொரு பேர் ராஃபிலா. அதுல 12 பிரிவு இருக்குது இல்ல. அதுல இன்னொரு பிரிவு காமிலியான்னு ஒரு கூட்டம். அது இந்த ஷியால இருந்து வந்ததுதான். இவன் ரொம்ப முத்தி போயிட்டான். முத கூட்டம் என்ன சொல்லுச்சு? அலி ரலியல்லாஹு தான் நபிக்கு அடுத்து, மத்தவங்க அடுத்து கொண்டு வந்தா அது வழிகேடு. இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர்னு போயிட்டான். ரலியல்லாஹு அன்ஹுமா காஃபிர்னு போயிட்டான். முத்தி போனவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு காஃபிர் தான். இவன் எங்க இருந்து வந்தவன்? ஷியால இருந்து வந்தவன் தான். இவன் என்ன காரணம் வைக்கிறான் தெரியுமா? இது காமிலியா 12 கூட்டத்துல ஒரு கூட்டம் ஷியால. இவன் என்ன காரணம் வைக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அலி தானே வரணும். அவன் சொல்றான் அலி தானே வரணும். அதுக்கு துரோகம் பண்ணது யாரு? அபூபக்கர். அவங்க கொள்கை. அதுக்கு துரோகம் பண்ணது யாரு? உமர். அதனால அவங்க காஃபிர், வழிகேடு அப்படின்னு சொன்னவன். இந்த கொஞ்சம் முத்தி போன பிறகு இவங்க 2 பேரும் அலி ரலியல்லாஹுக்கு எதிரா தனக்கு கிலாஃபத்து வரணும்னு சொல்லும் போது இவர் ஏன் வாய் மூடிட்டு இருந்தாரு? இவர் எதிர்த்து பேசணுமா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து பேசாம மௌனம் காத்தாரா இல்லையா? அவர் தான் 2வது நபிக்கு அடுத்து அவர் தான். ஆனா வாய் மூடியா இருக்கணும். வாய் மூடியால் எதிர்க்காம ஏன் இருந்தாரு? அப்படி எதிர்க்காமல் இருந்த காரணத்தினால் நாங்கள் அவரையும் காஃபிர்னு சொல்லுவோம். முத்தி போச்சா? இப்படிதான். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேசிக் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த 6. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த முர்ஜியா குரூப். இந்த முர்ஜியா குரூப்பை நல்லா விளங்கணும். இந்த முர்ஜியா குரூப்ல உள்ள முக்கிய கொள்கை என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹு தஆலா மனிதனுடைய உருவத்தில் இருக்கிறான். இது முர்ஜியாவுடைய கொள்கை. அல்லாஹு தஆலா மனிதனுடைய உருவத்தில் இருக்கிறான். இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்டா நம்ம கொள்கை என்ன நீங்க ஈஸியா தெரிஞ்சதுனால சொல்றேன், எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு. முஅத்திலான்னு ஒரு குரூப் இருக்குது. அவன் முஅத்திலா என்ன சொல்லிட்டேன். முஅத்திலா என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா, அல்லாஹ் இப்பொழுது வரை சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸ் நிறைய சான்று. நம்ம இமாம்கள் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்து வரும்போது, ஹதீஸ் வரும்போது உடனே அங்க ஷரஹ் செய்வாங்க, தஃப்சீர் செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? குர்ஆன் ஜன்னத்தும் நாரும் இப்பொழுது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் சான்று, இப்பொழுதும் அது இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்று. அது மறுமையில் தான் படைக்கப்படும் என்றெல்லாம் கிடையாது, அது இப்பொழுதே படைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இமாம்கள் விளக்கம் கொடுப்பாங்களா இல்லையா? இந்த குரூப் என்ன சொல்லுது? அதாவது முஅத்திலாங்கிற குரூப் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இப்ப வரைக்கும் சொர்க்கத்தின் நரகத்தையும் படைக்கல, அதை கியாமத் நாளில் தான் படைப்பான். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனானே, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? உடனே அவன் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனான்னு வருதா இல்லையா? அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பேரு ஜன்னத்து. அந்த தோட்டத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேர் அவங்க கொடுத்துறான். அதனால அரபில புஸ்தான் சொல்லுவாங்க. இவனுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா, முஅத்திலாவுக்கு புஸ்தானியான்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் உள்ள புஸ்தான் கொண்டு விட்டனால அவனுக்கு என்ன பேரு? புஸ்தானியான்னு ஒரு பேர் இருக்குது. அதே போல இந்த முஷப்பிஹா என்பவர்களுக்கு இன்னொரு பேர் ஹஷவியா.
ஹஸ்வு அப்படின்னு சொன்னாலே உடல் ஜிஸ்முன்னு அர்த்தம். அவன் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குது, உடல் இருக்குன்னு சொன்ன காரணத்தினால அவனுக்கு முஷப்பிஹா என்கிற பேர் உண்டு, முஜஸ்ஸிமா என்கிற பேர் உண்டு, ஹஷபியா என்கிற பேரும் உண்டு. இவன் அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தவன், மனித உருவம் கொடுத்தவன், அல்லாஹ் அரிசிக்கு மேல உட்கார வச்சு 8 வானவர்கள் வந்து அந்த அரிசை தூக்கும் போது அல்லாவையும் சேர்த்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாவையும் சேர்த்து தூக்கும் போது அப்ப அல்லாஹ் வந்து 8 வானவர்கள் சேர்ந்து அல்லாஹ் தூக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் பலவீனமா போயிட்டானே அப்படின்னு வருமா இல்லையா? அது என்ன சொல்றான், 8 வானவர்கள் சேர்ந்து தூக்கினாலும் அல்லாஹ் பலமானவன் அப்படி ஒண்ணு சொல்லி வச்சுக்குவோம். 8 வானவர்கள் சேர்ந்து அல்லாஹ்வை சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டாலும் வானவர்கள் தான் பலசாலின்னு வணங்கிட கூடாது. யார் தான் பலமானவன்? அல்லாஹ் தான் பலமானவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இந்த முஷப்பிஹால உள்ளவங்க, இந்த கொள்கையில உள்ளவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் பல விஷயங்கள் அப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வஹாபிகள், அதாவது இதெல்லாம் நம்ம இமாம்கள் விலைக்கு தந்திருக்கிறாங்க, எவ்வளவு வழிகேடு சொல்லி இருந்திருக்கிறாங்க, அதுக்கு சான்றுகளை வைத்து புதைச்சிட்டு போயிட்டாங்க. புதைச்சிட்டு போன பிறகு இன்னைக்கு புதுசா வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, தோண்டி புதைக்கப்பட்டது ஃபுல்லா வெளியே எடுத்து இவன் தனக்கு ஒரு இயக்க பேர் வச்சுக்கிட்டு அந்த இயக்க பேர் வழியாக முன்னாள் நம் இமாம்களால் புதைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை என்ன செஞ்சுட்டு வரான், இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு வரான். அதை தானாக ஆய்வு செய்த மாதிரி இந்த மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ அதற்கு நேர் மாற்றமான கொள்கையை நம் இமாம்கள் எதிர்த்தார்கள், புதைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. இன்னைக்கு இமாம்கள் ஃபிக்ஹுல் அக்பர் இருக்குது, ஃபிக்ஹுல் அக்பர் நம்ம இமாம்கள் தெளிவாக லைஸ பிஜிஸ்மின் வலா ஜௌஹரின் வலா அர்லின் லா லித்தலஹு வலா நித்தலஹு வலா மிஸ்லலஹு வலா நலீரலஹு எழுதுவாங்க. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்ல, அல்லாஹ் ஜௌஹர் கிடையாது, அல்லாஹ் அருள் கிடையாது. ஜௌஹர் என்றால் சுயமா, சாட்டா சொல்ற சுயமாக இருக்கிற ஒரு பொருள், இது சுயமா இருக்குது. ஒலா அருள் லஹு, அல்லாஹ் அருளும் கிடையாது. அருள் அப்படின்னு சொன்னா இன்னொன்றை சார்ந்து இருப்பது, தனியா பார்க்க முடியாது. நிறம் தனியா பார்க்க முடியாது, ருசி தனியா பார்க்க முடியாது, இன்னொரு பொருளோடு ஜாயிண்டா இருக்கும், அது அருள். அல்லாஹ் ஜௌஹரும் இல்லை, அல்லாஹ் அருளும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஜிஸ்மும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஷபீஹ் கிடையாது, நிகர் கிடையாது, எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை. தெளிவா பதிவு செஞ்சு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு எளிதா யாரையும் காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க, யாரையும் சொல்ல மாட்டாங்க. அஹ்லுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி இறைவனை வணங்கக்கூடிய யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் 2 கூட்டத்தை நான் காஃபிர் என்று சொல்லுவேன்ங்கறாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்பாஹ் வன் நலாயிர் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க. அதுல ஒரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல் முஜஸ்ஸிம் அப்படிங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கற்பிக்க கூடியவனை நான் காஃபிர் என்று தான் சொல்லுவேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க. ஷுஅபுல் ஈமான்ங்கற நூல்ல இஅ்திகாத் ஒரு நூல் எழுதி இருக்காங்க. அந்த நூல்ல என்ன பதிவு செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்வது வாஜிப்ங்கறாங்க, கட்டாய கடமைங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கொடுத்துற கூடாது அப்படி சொல்வது காஃபிர், அவனை காஃபிர் என்று சொல்வது வாஜிப் என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபுல் ஈமான் அல் இஅ்திகாத் போன்ற நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, யார் அல்லாஹ்வை படைப்பினத்தோடு ஒப்பிடுகிறார்களோ, முஷப்பிஹா கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். எத்தனை விஷயங்கள், பல அறிஞர்கள். இன்னும் சொல்ல போனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தை பதிவு செய்வாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் யார் என்றால் அது அகீதத்துல் யஹூதுங்கறாங்க, யூதர்களின் கொள்கை அப்படிங்கறாங்க. அது யூத கொள்கை. அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தா யூத கொள்கை. அது சும்மாவும் சொல்லல, நம்ம உண்மையில இப்பவும் கூட நீங்க அந்த பைபிள் எடுத்து பார்க்கலாம். பைபிள்ல தொடக்கத்தில் ஆதியாகமம் அப்படின்னு ஒரு சூரா ஆரம்பிக்கும், அத்தியாயம் ஆரம்பிக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 26, 27 படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து தேவனுக்கு உருவம் இருக்குது, தேவ சாயலில் அல்லாஹ் ஆதாமை படைத்தான் எழுதி வச்சிருப்பான். அந்த சாயல்ல தான் ஆதாமை தேவன் படைத்தான் என்கிற கருத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அது அகீதத்துல் யஹூது தான், யூத கொள்கை தான். இவ்வளவு தெளிவாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த அகீதால ரொம்ப மெயின் விஷயம் எது சரிஹி குஃப்ரா இருக்குதோ, இமாம்கள் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, இதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க சர்வ சாதாரணமா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இடையில சமீபத்தில் அதாவது பல விவாதத்தை நம்ம நேரில் பார்த்துருக்கோம், பேசுனதை கேட்டிருக்கோம். அது நேரடியாக சராஹத்தா அந்த வார்த்தையை அது வீடியோவில் பேசியிருக்கிறார். என்ன கேட்டால் அந்த சமீபத்தில் பிஜே பேசுறார், அல்லாஹ்வுக்கு மனித உருவம் இருக்குன்னு பேசுறார். அல்லாஹ்வுக்கு மனசு உருவம் தான் சொல்றாரு.
இப்போ எவ்வளவு பச்சையாக அல்ல முதல் ஒருவருக்குன்னு சொன்னாலே குஃப்ரில் கொண்டு போயிருங்க, எல்லா இமாமும் டோட்டலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப பச்சையா ஓப்பனாவே அல்லாஹ்வுக்கு மனசன் உருவம் இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எந்த பெயர்ல? தௌஹீத் என்கிற பெயர்ல, ஏகத்துவ கொள்கை என்கிற பெயர்ல நேரடியாக பச்சையாக ஒரு ஷிர்க்குடைய கொள்கை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையே இந்த அகீதா தானே. அப்ப அந்த அகீதாவை நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு உள்வாங்க வேண்டும், எந்த அளவுக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த ஆபத்தை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சமூகத்தினுடைய ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாப்பானாக, வழிகேடுகளுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பானாக. தூய தௌஹீத் என்கிற இஸ்லாமிய கொள்கையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. நம் சந்ததிகளை, நம் சமூக மக்கள் எல்லோரும் நிலைத்திருக்க செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.